சரிங்களா? ஒரு 40 பீப்புள் இருக்காங்க. 40 பீப்புளில் ஒரு 20 பீப்புள் வந்து கார் வாங்கினா அந்த வருஷம் வந்து எக்கனாமிக் க்ரோத் நல்லா இருக்குது. இப்போ அதே கார் கம்பெனியில் ஒரே ஒருத்தர் மட்டும் கார் வாங்கினா அந்த வருஷம் பிஸ்னஸ் நல்லா ஓடலை, ஸ்பெண்டிங் வந்து கம்மியாக இருக்குது, டேக்ஸ் கலெக்ட் ஆகலை, இன்றைக்கி இந்த கம்பெனியோட க்ரோத்து சரியில்லை, ஸோ வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத் அந்தளவுக்கு இல்லை, இப்படி தான் ரிப்போர்ட் எழுதுகிறாங்க. இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணி நம்ம வந்து ஃப்யூச்சர் பிளானிங் பண்ணுறோமா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டா ஸ்பெண்டிங் கம்மியாக இருக்குது, பிஸ்னஸ் சரியாக ஓடலை, எக்கனாமிக் க்ரோத் இல்லை, அப்படி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்க ஸ்டாண்டர்டு. இதே இது நம்ம லாவிஸாக செலவு பண்ணி லக்ஸூரியாக நிறையா அப்பார்ட்மெண்ட் வாங்குறது, ரியல் எஸ்டேட்டில் வந்து இஷ்டத்துக்கு இருக்கிறது, நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறது, காஸ்ட்யூம் நிறையா வாங்குறது, உடைகளை வந்து தேவைக்கு அதிகமாக வாங்குறது, கார் வாங்குறது,